இந்த உலகத்துல எல்லாருக்கும் டவுன் சிண்ட்ரோம்னு ஒரு நோய் இருக்கு. அவங்க எல்லாரும் ஷூலேஸ கூட கட்டிக்க முடியாத அளவுக்கு மென்டலி ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதுல ஒரு பையன் மட்டும் வித்தியாசமா தெரியறான். ஈவன் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே டாக்டர்ஸ் அவன் ரிப்போர்ட்ல வித்தியாசத்தை நோட் பண்றாங்க. அப்பதுல இருந்தே மக்கள் அவனை மறைஞ்சிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் வளர வளர அந்த கூட்டம் அதிகமாயிட்டே போகுது. அவன் முத நாள் ஸ்கூலுக்கு போறப்ப கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாம் லேசா மாத்தி மாத்தி கட்டி பின்னிக்கிட்டு கிடக்குறாங்க. அப்ப டீச்சரு என்ன பண்றது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவன் ரொம்ப ஈஸியா அந்த லேசஸ அவுத்துறான். அவனோட 5வது பர்த்டேக்கு முத முறையா அவனுக்கு லெதர் ஷூவை கொடுக்கறாங்க. அப்ப கண்ணை கட்டிக்கிட்டு அவன் அந்த ஷூவோட லேச வேகமா கட்டிடுறான். அப்பதுல இருந்து ஒவ்வொரு நாளும் கிளாஸ்ல இருக்க எல்லாரோட லேசையும் அவனே கட்டி விடுறான். அதுக்கப்புறமா ஒரு நாள் அவனை பாக்ஸிங் மேட்ச்ல கலந்துக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா ரிங்ல இருக்கவங்க சண்டை போடுறதுக்கு பதிலா ஒருத்தர் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவனோட டர்ன் வர்றப்ப ஒரு பல்கான பையனை ஆப்போனண்டா கொடுக்கறாங்க. ஆனா பெல் அடிச்ச உடனே அவன் ரொம்ப ஈஸியா அந்த குண்டனை நாக் அவுட் பண்ணிடுறான். அப்ப மேல வந்த மெடிக்கல் ஸ்டாஃப் கீழே விழுந்த பையனை விட்டுட்டு அவனை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அவன் வளர்ந்ததும் அவனுக்குன்னு தனி பாத்ரூம், தனி பார்க்கிங்னு அவனை ஸ்ட்ரேஞ்சா ட்ரீட் பண்றாங்க. ஒரு கட்டத்துல அவனுக்குன்னு ஒரு துணை தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டவன் அந்த பொண்ணை தேடி வீட்டை விட்டு வெளியில வர்றான். ஆனா அவன் வித்தியாசமா இருக்கிறதுனால எந்த பொண்ணும் அவனை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதனால வெறுத்து போனவன் அவங்கள மாதிரியே மாறிடலான்னு நார்மலா மாறுறதுக்கான சர்ஜரிய பண்ணலான்னு போறான். அப்ப அவனுக்கு பக்கத்திலேயே இன்னொரு பொண்ணை படுக்க வைக்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணும் ஷூலேஸ கரெக்டா கட்டி இருக்கா. அப்பதான் அவங்க 2 பேருக்கும் நம்மள மாதிரியே இன்னொரு ஆளு இந்த உலகத்துல இருக்காங்கன்னு தெரியுது. சோ அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்தவங்க கடைசியா அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க.